மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 3. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரி சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. குழந்தையின் அந்த வீல் என்ற அழுகுரல் பாழடைந்த கோவிலின் சுவர்களில் மோதி எதிரொலித்தபடி இருந்தது. துப்பாக்கி சத்தத்தின் அதிர்ச்சியிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு பயந்து போய் வெளியே எட்டி பார்த்தனர். வெளியே நிலவியது ஒரு விவரிக்க முடியாத மயான அமைதி. சில நிமிடங்களுக்கு முன்பு கேட்ட அந்த துப்பாக்கி சத்தம் அந்த பகுதியையே உறைய வைத்திருந்தது. மரங்களின் இலைகள் கூட அசையாமல் நின்றன. அந்த பாதையின் ஓரத்தில் இருந்த புதர்கள் இருளில் மர்மமான உருவங்கள் போல தெரிந்தன. கருக்களில் மங்கலாக தெரிந்த அந்த பாதையில் மரண அமைதி நிலவியது. புயலின் நடுவே ஏற்படும் அமைதி அது. ஆனால் அந்த அமைதியை கிழித்து கொண்டு எங்கிருந்தோ ஒரு மெல்லிய சத்தம் காற்றோடு கலந்து வந்தது. அது ஒரு பிஞ்சு குழந்தையின் அழுகுரல். அது பசியால் எழும் அழுகை அல்ல, ஏதோ ஒரு ஆபத்தை உணர்ந்த பிஞ்சின் கதறலாக இருந்தது. காற்றடிக்கும் திசையில் அந்த சத்தம் ஏறி இறங்கியது. இந்த காத்துல ஏதோ சத்தம் கேக்குதே என்று அந்த பெண் நடுக்கத்துடன் கூறினாள். பயம் அவள் உடம்பை சுற்றி கொள்ள தன் சேலையை தற்காப்புக்காக பிடிப்பது போல இருக்க பற்றி கொண்டாள். சுற்றிலும் கும்மிருட்டு படரத் தொடங்கியிருந்தது. அந்த இருட்டில் ஒரு சிறிய அசைவை கூட அவர்கள் சந்தேக கண்ணோடு பார்த்தனர். அவர்களின் வீட்டிற்கு சற்று தள்ளி காலத்தின் கோலத்தால் சிதைந்து போயிருந்த அந்த பாழடைந்த கோவிலின் திசையிலிருந்துதான் அந்த சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த கோவிலின் இடிந்த கோபுரமும் பாசி படிந்த கற்சுவர்களும் அந்த இருளில் பயங்கரத்தை இன்னும் அதிகப்படுத்தின. கேட்டதா உங்களுக்கு? துப்பாக்கி சத்தம் நின்ற பிறகு இதோ ஒரு குழந்தையின் குரல் கேட்கிறது என்று அந்த பெண் ஆச்சரியத்தோடும் ஒருவித தயக்கத்தோடும் தன் கணவனின் கையை பிடித்து கேட்டாள். அவன் தன் சுவாசத்தையும் அடக்கிக் கொண்டு காதுகளை கூர்மையாக்கினான். எங்கே துப்பாக்கி ஏந்திய மனிதர்கள் மறைந்திருந்து தாக்கிவிடுவார்களோ என்ற அச்சம் ஒருபுறம் இருந்தாலும் அந்த குழந்தையின் குரல் அவன் மனதை என்னவோ செய்தது. ஆமா புள்ள, இது ஏதோ கைக்குழந்தை கத்துற சத்த மாதிரி இல்ல இருக்கு என்று கேட்டபடியே அவன் கண்கள் இருளில் துழாவின. அந்த கோவிலின் இருண்ட கருவறை பகுதியிலிருந்துதான் அந்த சத்தம் தெளிவாக வந்து கொண்டிருந்தது. ஆம், அது ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகுரல்தான். அந்த அழுகையில் பசியை விடவும் ஏதோ ஒரு ஆபத்தின் பயம் கலந்திருப்பதை அவர்களால் உணர முடிந்தது. இந்த ராத்திரி நேரத்துல மழை இடைவிடாமல் புயலோடு வீசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்துல, அதுவும் இந்த துப்பாக்கி சத்தத்துக்கு நடுவுல ஒரு புள்ள கத்துதே. யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களோ என்னமோ. நீ இங்கேயே இரு, நான் என்னவென்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று அவன் கிளம்பத் தயாரானான். வெளியே வானம் கிழிந்து ஊற்றுவது போல மழை கொட்டிக் கொண்டிருந்தது. காற்றின் வேகம் மரங்களை வேரோடு சாய்த்து விடுவது போல அசுரத்தனமாக இருந்தது. இடிமுழக்கங்களுக்கு இடையே அந்த குழந்தையின் அழுகுரல் அவன் இதயத்தை துளைத்தது. அவன் வாசலை நோக்கி நகர முயன்றபோது அவள் பதறினாள். அவனது சட்டை துணியை விடாமல் பிடித்துக்கொண்டு தன் முழு பலத்தையும் திரட்டி அவனை தடுத்தாள். வேண்டா, எங்க போறீங்க? போகாதீங்க. சாமி மேல சத்தியமா சொல்றேன், காலையில விடியட்டும், அப்புறம் போய்க்கலாம். சற்று முன்புதான் இங்கே ரத்த ஆறு ஓடி இருக்கு. அங்க துப்பாக்கியோட அலைஞ்சவங்க இன்னும் அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது என்று அவள் கதறினாள். மரணத்தின் நிழல் படிந்த அந்த பாதையில் தன் கணவன் செல்வதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருட்டில் மறைந்திருக்கும் அந்த துப்பாக்கிதாரிகள் இவனையும் பழி வாங்கி விடுவார்களோ என்ற அச்சம் அவளை உலுக்கியது. அவன் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். மென்மையாக அவளது தோளை தொட்டு தேற்ற நினைத்தான். ஆனால் அவள் கண்களில் வழிந்த நீர் அவன் கால்களை கட்டியது. அவள் பிடி தளரவில்லை. அங்கே ஏதோ பெரிய ஆபத்து காத்திருக்க போகுது, தயவு செய்து போகாதீங்க, நாம் வீட்டிற்குள்ளேயே இருக்கலாம் என்று அழாத குறையாக அவனது கையை இழுத்து தடுத்தாள். அவள் உடல் நடுக்கமும் கண்களில் தெரிந்த மரண பயமும் அவனை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தன. ஆனால் அவனது உள்ளம் துடித்தது. ஒரு பக்கம் மனைவியின் பாசம், மறுபக்கம் ஒரு பச்சிலம் உயிரின் அவையக்குரல். இருக்கட்டும், ஆனா அங்கே ஒரு உயிர் அழுது கொண்டிருக்கிறது. அது என்னவென்று தெரியாமல் என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. உனக்கு அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கவில்லையா? அதன் வலியை உன்னால் உணர முடியவில்லையா என்று உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான்.
சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக அவளது கையை மெல்ல விடுவித்துவிட்டு இருட்டில் ஓடத் தொடங்கினான். சுற்றிலும் கும்மிருட்டு. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதுவும் தெரியவில்லை. வானிலிருந்து விழும் ஒவ்வொரு மழைத்துளியும் ஈட்டி போல் அவன் உடலில் குத்தியது. மழையினால் தேங்கியிருந்த சகதியையும் பொருட்படுத்தாமல் அவன் அந்த பழைய கோவிலை நோக்கி தலைதெறிக்க ஓடினான். கால்கள் வழுக்கினாலும் மூச்சு வாங்கினாலும் அவன் வேகம் குறையவில்லை. தன் கணவன் ஆபத்தை நோக்கி செல்கிறானே என்ற பயம் ஒருபுறம் இருந்தாலும் அவன் பின்னால் செல்லாமற் இருக்க அந்த பெண்ணின் மனது இடம் கொடுக்கவில்லை. அவனை தனியாக அந்த மரணக்குழியில் விட்டுவிட அவள் விரும்பவில்லை. அன்பும் பயமும் கலந்த ஒரு வேகத்துடன் அவளும் அவன் பின்னால் ஓடினாள். அந்த பாழடைந்த கோவில் இடிந்து விழுந்த தூண்களும் பாசி படிந்த கற்களுமாக பயங்கரமாக காட்சியளித்தது. பல நூற்றாண்டுகளாக கைவிடப்பட்ட அந்த இடம் இப்போது மரணத்தின் மௌனத்தை சுமந்து நின்றது. ஆனால் அந்த கற்களுக்கு நடுவே ஒரு அதிசயம் நிகழ்ந்திருந்தது. சரிந்து விழுந்த பெரிய கருங்கல் தூண்கள் ஒன்றுக்கொன்று முட்டுக் கொடுத்து ஒரு சிறிய குகை போன்ற அமைப்பை ஏற்படுத்தியிருந்தன. அந்த பிரம்மாண்டமான கற்கள் விழுந்த விதம் ஊழிகாலத்திலும் அழியாத ஒரு கோட்டியைப் போல தெரிந்தது. வானத்திலிருந்து கொட்டும் கனமழையோ சீறி வரும் குளிர்காற்றோ உள்ளே நுழைய முடியாதபடி இயற்கையே அந்த இடத்தை பாதுகாப்பாக மாற்றியிருந்தது. வெளியுலகின் எந்த பாதிப்பும் அண்ட முடியாதபடி அந்த தூண்கள் ஒரு கவசமாக மாறியிருந்தன. அந்த இடுக்குகளுக்கு நடுவே ஒரு மெல்லிய துணியில் சுற்றப்பட்ட நிலையில் பசியாலும் பயத்தாலும் அந்த குழந்தையின் அழுகைச் சத்தம் அங்கே தங்கி எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. இருட்டில் மின்னல் வெட்டும்போது மட்டும் அந்த சிறிய உருவம் மங்கலாகத் தெரிந்தது. இடிபாடுகளுக்குள் எட்டி பார்த்த மணி அங்கே கண்ட காட்சியால் நிலைகுலைந்து போனான். ராசாத்தி என்று அவன் எழுப்பிய அந்த அலறல் போன்ற குரல் அந்த பகுதி முழுவதையும் அதிர வைத்தது. அந்த சத்தத்தில் அதிர்ச்சியும் சொல்ல முடியாத ஒரு வலியும் கலந்திருந்தது. தன் கணவனின் குரலில் இருந்த அந்த பதற்றத்தை கேட்டு அவனுக்கு ஏதோ விபரீதம் நேர்ந்து விட்டதோ என்று ராசாத்தியின் நெஞ்சு துடித்தது. என்ன ஆச்சுங்க, என்ன ஆச்சு என்று கதறியபடியே காலில் முட்கள் குத்துவதை கூட பொருட்படுத்தாமல் ஓடி வந்தாள். மழையில் நனைந்து வழவழவென்றிருந்த பாறைகளில் தடுமாறி எப்படியோ அவன் நின்றிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் உள்ளே அறை போன்ற அந்த சிறிய இடுக்கில் மணி எதை பார்த்து மிரண்டு போயிருந்தானோ அதை பார்த்ததும் அவளும் அப்படியே உறைந்து போனாள். அவளது மூச்சு காற்று ஒரு நிமிடம் நின்று போனது போலிருந்தது. அங்கே கிடந்த அந்த காட்சி அவளது அறிவிற்கு எட்டாத ஒன்றாக இருந்தது. என்னங்க, இது குழந்தையா? இந்த பச்சை குழந்தையா இங்கே கிடக்குது என்று பயமும் அதிர்ச்சியும் கலந்த குரலில் கேட்டாள். அந்த குழந்தையின் முகத்தில் தெரிந்த வாட்டம் அவளை என்னவோ செய்தது. மணிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் கண்கள் இருட்டை துழாவின. துப்பாக்கி ஏந்திய மனிதர்கள் எங்கேனும் பதுங்கியிருந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற அச்சம் அவனுள் இருந்தது. யார் வச்சதுன்னு தெரியலையே ராசாத்தி, வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாரு என்று பதற்றமாக சுற்றிலும் பார்த்தான். அவன் கைகள் தானாகவே தற்காப்புக்காக எதையோ தேடின. ஆனால் ராசாத்தியின் தாய் உள்ளம் அதற்கு மேல் அவளை பொறுக்க விடவில்லை. சுற்றியுள்ள ஆபத்துகளை பற்றியோ இருட்டை பற்றியோ அவளுக்கு கவலை இல்லை. கொஞ்சம் தள்ளுங்க, நான் பார்க்கிறேன் என்று முன்னேறியவள் தரையில் கிடந்த அந்த குழந்தையை மிக மென்மையாக தன் கைகளில் ஏந்தினாள். பல 100 வருடங்களுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் ஒரு மென்மையான உயிரின் ஸ்பரிசம் பட்டது. குழந்தையை தூக்கிய ராசாத்தியின் கைகள் நடுங்கின. மழையில் நடைந்திருந்த குழந்தையின் உடல் சில்லென்று மரத்துப் போயிருந்தது. அதன் கண்கள் மூடி இருக்க உடல் அனலாய் கொதித்துக் கொண்டிருந்தது. என்னங்க, நீங்க பாருங்க, குழந்தைக்கு உடம்பு பூரா ஈரமா இருக்கு, உடம்பு முழுக்க கொதிக்குது மாதிரி காய்ச்சல் அடிக்குதுங்க என்று கோபமும் அழுகையுமாக தன் கணவனை பார்த்து கத்தினாள். குழந்தையின் செல்லிட்ட கரங்களை வருடியவளுக்கு அதன் உள்ளுக்குள் கனன்ற காய்ச்சல் அவள் உள்ளத்தையே சுட்டது. ஒரு தாய் உள்ளத்தால் அந்த பிஞ்சின் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யார் பெத்த பிள்ளையும் இந்த மழையில, அதுவும் இந்த இடிந்த கோவிலுக்குள்ள இப்படி அனாதையா போட்டுட்டு போக எப்படித்தான் மனசு வந்ததோ? இதையெல்லாம் செஞ்சவங்க மனுஷங்களே கிடையாது, அவங்க எல்லாம் உயிரோட இருக்கவே லாயக்கில்லாதவங்க என்று ஆத்திரத்தில் அவள் குரல் உயர்ந்தது. அவளது கோபம் அந்த பாழடைந்த கோவிலின் இடிபாடுகளில் மோதி எதிரொலித்தது. அவளது கண்கள் சிவந்து நீர் ததும்ப அந்த இருட்டில் மின்னின. பெற்றெடுத்த இதயத்திற்கு மட்டுமே இருக்கும் அந்த வேகம் அவளிடம் வெளிப்பட்டது. மணி அவளை அமைதிப்படுத்த முயன்றான். அவளுக்கு பின்னால் வந்து அவள் தோளை மெல்ல அழுத்தி, ஏ புள்ள, இப்போ யாரை திட்டினாலோ அது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த குழந்தையை என்ன பண்றதுன்னு யோசிப்போம் என்றான். அவனது குரலில் பதற்றம் இருந்தாலும் ஒரு ஆணுக்குரிய நிதானத்தோடு அந்த சூழலை கையாள முயன்றான். யோசிக்க என்ன இருக்கு, முதல்ல இந்த இடத்தை விட்டு போகணும். இது இடிஞ்சு கிடக்கிற கோவில், எப்போ வேணா விழலாம். குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு நடங்க முதல்ல
என்று ராசாத்தி கட்டளையிட மணியும் அந்த இடத்தை ஒருமுறை கவலையோடு பார்த்துவிட்டு, சரி வா, உடனே கிளம்புவோம் என்று அவளை அழைத்து கொண்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைத்தான். மழையில் நனைந்தபடி அவளை தற்காப்பாக அணைத்தபடி அவன் வாசலை நோக்கி நகர்ந்தான். ஆனால் விதி அவர்களை தடுத்தது. அவர்கள் வெளியே வந்த அதே நொடி ஆகாயமே பிளப்பது போன்ற ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அதுவரை பெய்த மழைக்கும் இப்போது வீசத் தொடங்கிய காற்றுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது. காற்றின் வேகம் ஒரு ராட்சசனைப் போல சுழன்றடித்தது. ஊழி பெருங்காற்று போல அது அந்த பகுதியையே உருக்குலைக்கத் தொடங்கியது. மரங்கள் முறியும் சத்தமும் மண்டும் கல்லும் காற்றில் பறந்து வரும் சத்தமும் அவர்களை நிலைகுலையச் செய்தது. கண்களை திறக்க முடியாதபடி மணலும் நீரும் முகத்தில் அரைந்தன. அந்த ஊழி பெருங்காற்று ஊரையே உருக்குலைக்க துடிக்க, ராசாத்தியும் மணியும் அந்த பிஞ்சு உயிரை காக்கப் போவது எப்படி? இயற்கையின் சீற்றத்திற்கு நடுவே அந்த குழந்தையின் தலைவிதி எங்கே கொண்டு செல்லப் போகிறது? ஒரு பக்கம் மரணப் புயல், மறுபக்கம் மறைந்திருக்கும் கொலையாளிகள். விதியின் வலை இன்னும் இறுக்கமாகப் போகிறது. இதயத் துடிப்பை எகிர வைக்கும் வாரிசு கதையின் அடுத்த அத்தியாயத்திற்காக காத்திருங்கள். விரைவில் உங்கள் குமார் ஸ்டோரீஸ் சேனலில்.